சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 31/8/2024 சனிக்கிழமை, ஆவணி மாதம் 15ஆம் நாள், திரையோதசி திதி இன்று நள்ளிரவு 3:41 வரை, பூசம் நட்சத்திரம் இன்று இரவு 7:39 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள மிக உன்னதமான உயரிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடைவதற்கு உயரிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்னைக்கு. ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. பொதுவாகவே பாவகிரகங்கள் எல்லாமே 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை செய்வாங்க அப்படின்றது ஜோதிட மூல சாஸ்திர அமைப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அமைப்பு இன்றைக்கி வலுவாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 40 நாளைக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சுப அமைப்பு. அது மட்டும் இல்லைங்க, 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது. இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. கடந்த காலங்களில் ஒரு தைரியமே இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலை, அடாடா உடம்பு சரியில்லை, ஒரு கடன் பற்றிய கலக்கங்கள், அல்லது குடும்பத்தை இப்படி சமாளிக்க முடியுமா, இப்படி கொண்டு போக முடியுமா, இப்படியே ஒரு பிக்கல் புடுங்கல்லையே போய்கிட்டு இருக்கே, அதாவது எல்லாம் பற்றாக்குறைன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி வருது நாளைக்கு வருது, நிரந்தரமாக வரமாட்டேங்குதே, இந்த மாதிரியான ஒரு கலக்க அமைப்புகளில் இருந்து கொண்டிருந்த அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வருமானம் நல்ல நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலேயே ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் ஒரு 40 நாட்களுக்குள்ளே, ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த 40 நாட்களுக்குள்ளே வாழ்க்கையில் மிக முன்னேற்றமான ஒரு காலகட்டம், ஒரு ஒளி தெரிகிற அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உயரிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனை அமைப்புகள்லாம் அப்படியே வாழ்க்கையில் விலகும். ஒரு கோர்ட்டு கேஸு போன்ற அமைப்புகளில் போய் மாட்டிக்கொண்டிருந்தது, அல்லது கடன் அமைப்புகளில் தெரியாத்தனமாக போய் இதை வாங்கிட்டேன், தெரியாத்தனமாக அந்த கிரெடிட் கார்டை உபயோகப்படுத்திட்டேன், அல்லது ஒரு நிலையில் தேவையில்லாமல் வாங்கிட்டேன், அல்லது அசுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய வாங்கித்தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம், திடீர்னு வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வாங்கித்தான் ஆகணும், இந்த மாதிரியான தேவையற்ற விரய செலவுகள் கடன்களில் மாட்டிக்கொண்டிருந்த அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து நிவர்த்தி வரக்கூடிய எல்லா அமைப்புகளும் நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப முதன்மை நாளாகவே இந்த நாள் அமையுங்க. இந்த வாரத்திலேயே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு. இளையவர்கள் எல்லாருக்குமே வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் ஒரு முட்டுக்கட்டைகள் இருந்ததெல்லாம் அப்படியே விலகி முன்னேற்றம் தெரிவதற்கான அமைப்புகள் என எல்லாருக்கும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். பெண்களுக்கு கொஞ்சம் ஒருபடி அதிகமாகவே ஒரு பலனை சொல்லலாங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை குறைகளும் களையப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் நீச்ச நிலையில் இந்த நாள் ஆரம்பிக்குது. ஆனாலும் அதற்கு ஒரு நிவாரணம் தருகின்ற விதமாக குருவின் பார்வை அங்கே அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சுபத்துவமாக தோள் கொடுக்கக்கூடிய அளவில் கீழே விழுந்துட்ட ஒருவரை தூக்கி விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது தாங்க குரு பார்வை. அப்போ அவர் பலவீனமாக இருக்கிறார். இன்னும் ஒரு 2 வாரத்திற்கு அவர் பலவீனமாகத்தான் இருப்பார். ஆயினும் அவருக்கு குரு பகவானுடைய பார்வை செழுமையாக நல்ல விதத்தில் இருக்கிறனால பெரிய கஷ்டங்கள் எதுவுமே இல்லாத நல்ல நாளாகவே இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. 7ஆம் அதிபதி தனவீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது இன்றைக்கு கணவனாலோ மனைவினாலோ அல்லது பங்குதாரர்கள் அல்லது நட்புகள் மூலமாகவோ ஏதேனும் ஒரு நிலையில் பணவரவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கி கொடுக்குது. அது மாதிரி 11ஆம் இடத்துலையும் இன்றைக்கு ராகு இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஒரு அந்நிய இன மத மொழி பேசுகிறவர் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர் நம்மை தேடி வந்து உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது நம்ம இந்த மாதிரி ஆட்களை தேடி போய் ஒரு உதவி கேட்டாலும் தட்டாமல் தயங்காமல் செய்யக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசியில் குரு இருப்பது சில பேருக்கு ஒரு பயத்தை கொடுக்கலாம். ஜென்ம குரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, கண்டிப்பாக இல்லைங்க. ஒரு சுபருடைய வீட்டில் இன்னொரு சுபர் இருக்கும்போது நல்ல பலன்கள் தான் தரப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது
கொடுக்கிறதே தவிர இந்த ஜென்ம குரு உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு நல்ல விதமான புத்துணர்ச்சியும், ஏன்னா சுப கிரகம் சுப வீட்டில் இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை என்பதாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல சொல்கிறேன். ஆக குரு பகவான் அங்கே ராசியில் இருப்பதன் மூலமாக மனம் சற்று உற்சாகமாக இருக்கும். கடந்த காலத்தில் ஒரு சின்ன சின்ன நோய் பிரச்சனை இருந்தவங்களுக்கு கூட அந்த நோயிலிருந்து நம்ம வெளிப்பட்டு வர முடியும் என்கின்ற மாதிரியான ஒரு ஆரோக்கியமான உணர்வுகள், ஒரு கடன் தொல்லையில் வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு சிக்கல்கள் இருந்தவர்கள், இந்த வேலை அமைப்புகளில் எனக்கு முன்னேற்றமே இல்லை, இந்த வேலையை மாற்றலான்னு நினைக்கிறேன், அல்லது இந்த தொழிலை மாற்றலான்னு நினைக்கிறேன், வியாபார அமைப்புகள் இப்படி இருக்கிறது, அல்லது அடிக்கடி பயணம் போய்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது, எல்லா நிலைமைகள்லையும் நான் கொஞ்சம் கீழேயே இறங்கியிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. இவைகள் எல்லாத்தையும் அந்த ஜென்மத்தில் இருக்கின்ற குரு மாற்றி காட்டக்கூடிய வல்லமை அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமையும். பெண்களுக்கு ஒரு கணவர் குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபம் வர்ற நாளுங்க இந்த நாள். இது இன்னும் ஒரு மாதத்துக்கு நீடிக்கும். இன்றைக்கே கோபம் வரக்கூடிய காரியங்கள் நடக்கலைன்னா கூட ஒரு 2-3 வார காலத்திற்குள்ளே உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று செய்து, உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை சொல்லி, உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை செய்து, அதன் மூலமாக பட்டென்று கோபம் வெடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. 6க்குடையவர் இன்றைக்கு லக்னத்தில் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாகவே ராசியில் செவ்வாய் உட்காரும்போது அவசர கொடுக்கத்தனமாக எதையாவது செஞ்சு வைக்கிற காரியங்களும் வரும். ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு எதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக டக்குன்னு ஒருத்தரை பார்த்து பேசிடாமல், எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடாமல், ஒரு திருமணமானவர்கள் கணவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், அல்லது வீட்டுக்காரம்மாட்ட கேட்டு சொல்கிறேன், அல்லது பெரியவர்கள் கூட இருக்கட்டுங்க பசங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறேன், யாராவது ஒருவர், ஒரு முக்கியமான ஒருவர், வீட்டில் உள்ள பெரியவர், இவங்களை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியான தவணை வாங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் லக்னா ராசிநாதர்கள் எப்போது புனிதத்தை அடைந்திருக்கிறார்களோ அப்போது அந்த ராசிக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கும் என்பதன் அடிப்படையில் இன்றைக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2 9ஆம் இடங்கள் வலுத்திருக்கு. பாக்கியாதிபதி பாக்கியத்திலே வலுத்திருக்கிறார் இல்லையா. ஒரு புனிதமான எண்ணங்கள், ஒரு குலதெய்வ தரிசனம் ஏற்படக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளாக தரிசிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு தெய்வத்தை பார்த்து தரிசிக்கக்கூடிய ஒரு தன்மை, பெரியவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு காசு பணம் நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்பு. இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு மாறக்கூடிய ஒரு கிரக நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலை அமைப்போல் கொண்டவங்க, நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்போடு, அதாவது நெருப்பை வச்சு பண்ணக்கூடிய தொழில், ஒரு டீ கடை, பேக்கரி, ஹோட்டல் மாதிரியான எந்நேரமும் அடுப்பு எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில் அமைப்போடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு மாலையிலேயே பெருத்த தனலாபம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல பணவரவு வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருப்பதால் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு வீட்டு விஷயம், இந்த வீட்டை இப்படி மாடலு அப்படி ஒரு மாதிரியாக மாற்றி அமைக்கணும், அல்லது இந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீடு வாங்கணும், அல்லது புதிய வீடு வாங்கணும் என்கின்ற இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல வீடு அமையக்கூடிய அமைப்பு, மாற்றங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு உபசய ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 3 11ஆம் இடங்கள் மிகப்பெரிய வலுவில் இருக்குது. சுக்கிரன் 3இல் இருக்க, குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறது. முயற்சிகள் எல்லாத்தையும் பலிக்க வைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இது வரைக்கும் கடந்த காலத்தில் என்னென்ன முயற்சிகள் தோற்று போச்சோ, ஒரு நல்ல விதமாக தாங்க செஞ்சேன், ஆனால் இவர் சரியான நேரத்தில் காலவாரி விட்டுட்டார், ஒருத்தர் செய்கிறேன்னு சொன்னார் ஆனால் அதை செய்யாமல் இப்படியே தள்ளிக்கிட்டு போயிடுச்சு, இந்த மாதிரி அடுத்தவர்களுடைய ஒரு ஆதரவு தராத காரணத்தினால என்னுடைய முயற்சி தடங்கலாகி போச்சு அல்லது அது முடியாமல் போச்சு என்கின்றவர்களுக்கு இந்த வாரத்திலேயே அந்த முயற்சிகள் அத்தனையும் நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு சுப ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வாரம் முழுவதுமே ஒரு நிலையில் மனசு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும், புத்துணர்ச்சியோடு இருக்கும். கொஞ்சம் நம்மை சுற்றி இருக்கின்ற கெட்ட பேர் அவப்பெயர்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய அமைப்புகள்லாம் வருதுன்ற மாதிரி எதிலும் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராஜயோகாதிபதி செவ்வாய் இப்போது 12ஆம் இடத்துல இருக்கிறார். பயணங்கள் போகக்கூடிய இடத்துல ராஜயோகாதிபதியும் 10ஆம் அதிபதியும் வந்துட்டார்னாலே இந்த வாரத்திலேயோ அல்லது இன்னும் ஒரு 30 நாட்களுக்குள்ளேயோ 2-3 தொழில் விஷயமாக ஒரு பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும்.
அவரவருடைய பிறந்த ஜாதக வலிமைக்கேற்ப ஒரு வேறு மாவட்டத்துக்கு போகிறது, வேறு மாநிலத்துக்கு போகிறது, வேறு நாட்டுக்கே போகிறது என்கின்ற மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லான பயணங்கள் இருக்கக்கூடிய நல்ல முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அந்த பயணத்தின் மூலமாக நிறைவுகள் இருக்குமா, அதாவது ஏதாவது இது கிடைக்குமா, வெற்றிகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு பயணத்தின் முடிவில் நீண்டகால ஒப்பந்தங்கள் போடப்படக்கூடிய ஒரு தன்மை, இப்போ நடக்கிற அஷ்டமச்சனியிலிருந்து அப்படியே கொஞ்சம் விடிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு பிறகு நல்லா இருக்கிறதுக்கான, ஏன்னா உடனே ஒன்று இன்றைக்கே நடந்துராது இல்லையா, படிப்படியாக, அதாவது அப்படியே அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரம்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி படிப்படியாக தானே இப்போ முன்னேற வேண்டியிருக்கு. கடகராசிக்காரங்களுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. அப்படிலாம் டக்குன்னு பட்டுன்னு எதுவும் நடந்துடுற மாதிரி இப்போ இல்லை. அந்தளவுக்கு நான் முயற்சியை பண்ணுறேன், ஒன்றும் சக்ஸஸாக இல்லைன்றவங்களுக்கு கூட அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய சில பல அறிமுகங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரத்திலேயே ஒரு உயர்தரமான அமைப்புகள், ஒரு புகழ் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு எழுத்துத்துறையில் ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பொது அமைப்புகளில், பொது மீடியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இணைய வழி சம்பாத்தியம் வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் அது சார்ந்த விஷயங்களில் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு. ராசிநாதன் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது ராசியிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாள். கூடவே 10ஆம் இடம் 11ஆம் இடம்லாம் மிக அருமையான வலிமையான ஒரு அமைப்பில் இருக்குது. இந்த 10ஆம் இடம் 11ஆம் இடம் தான் தொழிலும் அதிலிருந்து வரக்கூடிய லாபமும் குறிக்கக்கூடிய ஒரு இடங்கள். ஐயா, வியாபாரம் பண்ணால் மட்டும் பத்தாது, தொழில் பண்ணால் மட்டும் பத்தாது, விவசாயம் பண்ணால் மட்டும் பத்தாது, அதில் லாபம் வரணுங்க இல்லையா. ஒரு 40 நாட்களுக்கு, குறிப்பாக ஒரு மாதத்தில் நல்ல விதமான லாபம் வரக்கூடிய தன்மைகள் முழுக்க ஒரு வெற்றி லாபம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே, ஆரம்ப நாளாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாளை சொல்லலாம். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை அப்படின்னே சொல்லிடுவேன். 3, 6, 10, 11ஆம் இடங்களில் செவ்வாய் வரும் பொழுது அந்தந்த ராசிக்காரர்களுக்கு அளப்பரிய நன்மைகளை செய்வார் அப்படின்னு ஜோதிட மூல சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. அந்த அமைப்பு இப்போது அப்படியே வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலைமையில் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. கடந்த காலங்களில் கோர்ட்டு போன்ற சட்ட நடவடிக்கைகளுக்கு அலைஞ்சவங்க, ஒருத்தர் மேலே கேஸை போட்டுட்டு அந்த கேஸு சக்ஸஸாக வரலை, என்னுடைய தரப்பு சரியாக எடுத்துரைக்கப்படலை, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்தவங்க, சரியான வழக்குரைஞர்கள் கிடைக்கல, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் எனக்கு ஆப்போசிட்டாகவே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கே, இந்த மாதிரியான நிலைகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு ஆதரவாக சாதகமாக அத்தனை நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 60 வயது மேலான சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ஒன்றை கண்டிப்பாக சொல்லலாம். இந்த 40 நாட்கள் செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா, இந்த நேரத்தில் ஆரோக்கியம் மிக அருமையாக நல்ல விதமாக இருக்கும். நோய் தீரக்கூடிய தன்மை, நல்ல மருத்துவர்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. மருத்துவம் பலிக்கணும் இல்லைங்களா, ஒரு நல்ல டாக்டர் அமையணும் இல்லைங்களா, நம்மை புரிந்து கொண்ட ஒரு மருத்துவர் அமையணும் இல்லைங்களா, அந்த மாதிரியான அமைப்பு. எந்த மருத்துவம் பார்க்கலாம், எங்கே பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், யாரிடம் பார்க்கலாம் என்பதில் ஒரு விழிப்புணர்வுகள் இப்போது பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை நிறைவாக இருக்கிறது. நோய் தீரக்கூடிய காலம், கடன் தீரக்கூடிய காலம், வம்பு வழக்குகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு. ஒரு ராசிநாதன் ஒரு சிம்ம பலத்தோடு, சிம்மந்தான் அவர், சூரியன் தான் இல்லையா, ஒரு சிம்மத்தின் பலத்தோடு ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளில் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய, அத்தனையும் சாதகமாக திருப்பி வைக்கக்கூடிய, எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய, ஆண் பெண் 2 பாலாருக்குமே சொல்கிறேன், அனைத்திலும் நல்லதாக நீங்களே முதன்மையாக நின்று வழிநடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். ராசிநாதன் வக்கரத்தில் இருந்தாலும் லாபத்தில் இருக்கிறார். இன்னும் ஒரு வாரம் கழித்து அப்படியே திரும்பி 12ஆம் இடத்துல இன்னும் நட்பு ஸ்தானத்துக்கு வருவார். நட்புகள், உறவுகள் போன்றவைகள் அத்தனையும் இது நாள் வரைக்கும் அப்படியே முகத்தை திருப்பி போய்கிட்டு இருந்த நிலைமையில் உங்களை பார்த்து தேடி வர்ற அளவிற்கு, அப்பா ஏதாவது இன்றைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, இந்த மாதிரி, அதாவது இது வரைக்குமே அடுத்தவர் கைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு குடும்ப உறவினர், அப்பா தான் காசு கொடுக்குறாங்க, அம்மா தான் காசு கொடுக்குறாங்க, அண்ணா அக்காட்ட தான் காசு வாங்கிட்டு போகிறேன், இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் மாறி நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க
நாளுங்க இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்ப்பது மிகப்பெரிய ஒன்று. அதாவது 2 சுபர்கள் இப்போது ராசியோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். இந்த வருஷத்திலேயே ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன். ஒரு 20 நாட்களுக்கு அப்படியே சுக்கிரன் அங்கே ஒரு நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட ராசியில் இருப்பது என்பது எல்லாம் அமைப்பு. பருத்தி புடவையாக காய்ச்சது, பழம் நழுவி பாலில் விழுந்தது, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? தொட்டது துலங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உங்களுடைய மனசு போலவே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்கும் நடக்கும். பெரும்பாலான ராஜ கிரகங்கள் எல்லாமே இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது. ராகு கேதுக்கள் இன்றைக்கு சுக்கிர தொடர்பில் இருக்கிறதும், 6ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை விளக்கக்கூடிய இடத்துல போய் சனி ஒழுவாக உட்காந்து இந்த 3மே உங்கள் பக்கத்தில் வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறதும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான அமைப்பு. ஐயா இவ்வளவு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகள் நடக்கலையேங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு 5% கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு கூட அவங்க பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ கோர்ச்சாரத்தில் இருக்கின்ற இவ்வளோ தூரம் சொல்லுகின்ற சில விஷயங்கள் அப்படியே மட்டுப்பட்டு தான் நடக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு முதன்மை நாளாகத்தாங்க இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வசந்த காலம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பொற்காலத்தின் கதவுகள் திறந்து விட்டுருக்கு, எப்படி வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. எல்லா நிலைமைகள்லையும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க கன்னிக்கு இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துல கேதுவோடு மறைஞ்சு ஒரு நிலையில் நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறாரு. ஆனாலும் பரவாயில்ல, 8ஆம் இடத்தில் இருக்கிற குரு இன்றைக்கி ராசிநாதனை பார்க்குறது முதல்ல ஒரு மாதிரியான சங்கடமான ஒரு நிலைமைகள் நடந்து ஒரு இடத்துல கேட்க போகிறோம், அது ஃபஸ்ட்டு நடக்காது. ஒரு முயற்சியை செய்கிறோம், அது நடக்காது. முதல்ல எல்லாமே தடைகளாகி அதற்கு பிறகு எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. 8ஆம் இடம் வலுத்திருக்கு, 6ஆம் இடம் வலுத்திருக்கு, 12ஆம் இடத்துல போய் ராசிநாதன் நீச்சத்தை அடைஞ்சிருக்கிறாரு. 9ஆம் இடத்துல இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது அப்படிங்கிறதும் ஒரு நிலையில் தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்னடா அது இப்படி சுற்றி 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 நம்மளை இப்படியே சோதனையாகவே கொண்டு வருகிறதே என்று நினைத்தாலும் கூட பரவாயில்லை. இன்றைக்கு மதியம் 3 மணி 4 மணிக்கு பிறகு மாறக்கூடிய கிரக நிலைகளின் மூலமாக அனைத்தையும் இன்றைக்கே சக்ஸஸ் ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. அடிக்கடி பயணம் போகக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் உண்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய பெண்களுக்கான செலவுகள், பெண்களுக்கான சுப நிகழ்வுகளுக்கான செலவுகள், குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறேன், கல்யாணம் பேசுகிறேன், அல்லது கல்யாணத்துக்கு நகை வாங்குகிறேன், கல்யாணத்துக்கு ஒரு புடவை வாங்குகிறேன், எதிர்காலத்தில் பெண் குழந்தைக்கு இது தேவைப்படும்ன்றதுக்காக இப்போதைக்கு சேமிக்கிறேன் என்பது மாதிரியான அமைப்புகள் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இன்றைக்கு குழந்தைகளின் மீது ஏதேனும் ஒரு அக்கறை இருக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுக்காக இதை செய்தே ஆக வேண்டுமே, இதுக்காக ஒரு 2 வாரத்தில் இதை பண்ணலாமே என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் மனதில் ஓடக்கூடிய ஒரு நல்ல சுப நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்கின்ற தன்மைகள் இப்போது உண்டு. புதன் கொஞ்சம் 10ஆம் இடத்துல வலுவாகவே இருக்கிறார். பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கடந்த காலத்தில் தோற்று போனவங்க கூட அதிலிருந்து, அதாவது தொலைச்ச பணத்தை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுறது, திரும்ப எடுத்துக்கிறது என்பதன் மூலமாக கைவிட்டு போன பணம் திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல சுப நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபாரமான விபரீத ராஜயோகம் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 6க்குடையவர் 8ல் இருக்கிறார். அவரே இன்றைக்கு ராசிநாதனாக இருக்கிறார். ராசி இன்றைக்கு குருவின் பார்வையில் மிகுந்த சுபத்துவத்தை, புனிதத்தன்மையை அடைந்திருப்பது ஒரு மனசில் ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒன்று குறிப்பிட்ட பலனாக சொல்லணும், ஒரு நேர்மையற்ற குறுக்கு வழி சிந்தனைகள் இப்போது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வரும். பொதுவாகவே துருன்னு இருப்பீங்க, யாரை போட்டு அடிக்கலாம், இங்கே வாயா அப்படின்னு கூப்பிடலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள் கொண்ட அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இந்த 2ஆம் நம்பர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான சில விஷயங்களில் இன்றைக்கு அல்லது இந்த வாரத்திலேயே இந்த ஒரு 30 நாட்களுக்குள்ளே, ஏன்னா உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் இன்னும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30 நாட்களுக்கு இந்த 8ஆம் இடத்திலே இருக்கிறார் இல்லையா. இந்த 8ஆம் இடம் மறைமுகமான தனலாபங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான ஒரு நேர்மையற்ற விஷயங்களில் மனசு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆயினும் ஒரு நிலையில் விழிப்பாக எதிலும் இருக்கக்கூடிய அந்த விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருமே இத்தகைய சூழ்நிலையை மிகப்பெரிய அளவில் கரெக்டாகவே சமாளிச்சுக்குவீங்க அப்படிங்கிறதான் உண்மை. 11ஆம் இடத்துல இன்றைக்கு சுக்கிரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். ஐயா நீச்சத்தை போய் வலுத்துன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா,
குருவின் பார்வை என்பது எல்லாவற்றையும் அப்படியே நீர்த்து போக வைக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லையா? 11ஆம் இடம் இன்றைக்கு 2 சுபகிரகங்களுடைய தயவினால் மிகுந்த சுபத்தன்மை அடைந்திருப்பதால் எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி, யாவிலும் வெற்றி என்கின்ற அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இளைய பருவத்தினருக்கு அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். என்ன இந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் வரப்போகுது? ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும், காதல் வரக்கூடிய நாள்னு கூட கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு சொல்லுவேன். அந்தந்த பருவத்தில் அந்தந்த அமைப்புகள் கண்டிப்பாக வந்து நடந்தே தீர வேண்டும் இல்லையா? ஆக குறிப்பிட்ட பருவத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு வேலை, தொழில், காதல் போன்ற அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடு பற்றிய செலவுகள் இருக்கும், அல்லது வாகன பழுதுகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாரத்திலேயே ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணும் அல்லது வாகனத்தையே மாற்றணும் என்கின்ற மாதிரியான செலவுகளும் இருக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 8ல் சந்திரன் மறைஞ்ச சந்திராஷ்டம நாள். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அமாவாசை அமைப்பில் சந்திரன் நெருங்கி இருக்கிறதுனால காலையிலிருந்தே மனசு கொஞ்சம் கலக்கமாகவே, ஒரு முடிவெடுக்கின்ற திறன் இல்லாத ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாக சந்திராஷ்டம நாளில் வாழ்க்கை அமைப்புகளை பாதிக்கக்கூடிய, திடீர்னு வேலையை விட்டுடலாம், இந்த தொழிலை ஆரம்பிச்சிடலாம், அல்லது இவரை போய் புதுசாக போய் பார்த்துட்டு வந்துடலாம், புதிய ஒன்றை ஆரம்பிக்கக்கூடாத நாளாகவே சந்திராஷ்டம நாட்களை ஜோதிட மூல நூல்கள் சொல்லுது. அதுவும் சந்திரன் இருள் தன்மையோடு இருக்கும்போது, இருள் தன்மை என்ன, அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிறார், அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கும்போது அப்படி ஒன்றும் பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஏன்னா சுபத்தன்மையே இல்லாமல் இருக்கும் பொழுது மனம் சற்று சாந்தமின்றி ஒரு மாதிரி அலைவாயும் தன்மையோடு இருக்கும். அப்படிங்கிறதுனால எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். அதோடு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இன்றைக்கு குரு பகவான் இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது தொழில் ரீதியாக எந்த விதமான சங்கடங்களும் வராது அப்படிங்கிறத காட்டுது. தனுசு ராசிக்கு எதிரி கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து நீச்சமாக இருக்கிறார். எப்போதெல்லாம் சுக்கிரன் பலவீனமாகி அப்புறம் குருவின் பார்வையில் இருக்கிறாரோ அப்போல்லாம் தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள் நடக்கும். இன்றைக்கு சாயந்தரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக என்னென்ன செய்யணும்னு நினச்சிருந்தீங்களோ, ஒரு வளர்ச்சிக்கான முதலீடு வேணும், இதை இப்படி செய்யலாம், ஆட்டை தூக்கி மாட்டில் போடலாம், மாட்டை தூக்கி ஆட்டில் போடலாம், இந்த மாதிரி ஏதாவது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலை, தொழில், வியாபார, விவசாய அமைப்புகளில் நீங்கள் நினச்ச மாதிரியே செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இப்போ கடன் நோய் தொல்லைகள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால இருக்குது. டக்குன்னு ஒரு மாதிரியாக போனேன், ஒரு சின்ன வேலைக்கு தான் போனேன், ஆனால் அங்கே போனால் ஒரு இடத்துல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு சிறிய செக்கப்புக்கு போனோம், ஆனால் அங்கே போனால் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ராசிநாதனுடைய 6ஆம் இடத்து இருப்பினால் கடன் நோய், வம்பு வழக்கு போன்ற அமைப்புகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமையிலிருந்து அனைத்தும் சீராகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய யோக நாளுங்க இன்றைக்கி. 5, 9ஆம் இடங்கள்னு சொல்லப்படக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானங்களில், லக்ஷ்மி ஸ்தானம், திருமகள் ஸ்தானம், பணம் வரக்கூடிய ஸ்தானம், இது 2லேயும் இன்றைக்கு குரு சுக்கிர தொடர்புகள் இருக்குது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். கேதுவோடு அவர் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய தன யோகம். ஆக விருத்தி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பண விருத்தி, தன விருத்தி, குடும்ப விருத்தி எல்லாமே ஒரு குல விளக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு ஒளி மிகுந்த நல்ல அமைப்புகளில் ஒரு மருமகள்னாலேயோ மகள்னாலேயோ ஒரு உன்னதமான பெண்கள் மூலமாகவோ அத்தனை சுப விஷயங்களும் நடக்கக்கூடிய, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக 2ஆம் இடத்திலேயே ஒரு சுப நிலையில் இருக்கிறார். எல்லாம் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நாளில் மனம் எதிர்காலத்தை பற்றி அப்படியே சிந்திக்கும். கடந்த காலத்தில் என்னென்ன தப்பு பண்ணோம், ஒரு 2-3 வருஷமாக நமக்கு நல்லா இல்லாமல் இருந்ததே, இதில் எந்த இடத்துல நம்ம தவறி விழுந்தோம், எந்த இடத்துல நம்ம செஞ்ச ஒரு செயல் இந்த மாதிரியான சிக்கலில் கொண்டு வந்து விட்டது என்பது மாதிரியான சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனசு அசை போடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான பகல் முழுக்க ஒரு அசை போடுதல் இருக்கக்கூடிய அமைப்பு. பகலுக்கு பிறகு மாலைக்கு பிறகு அனைத்தையும் சீராக்கி கொள்ளலாம் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். சிலருக்கு
சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக அமைப்புகள் இப்போது சிறப்பாகவே இருக்குது. ஒரு குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாளை சொல்லலாம். குழந்தைகள் விஷயத்தில் இது வரைக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, பிள்ளைங்க செட்டில் ஆகலை அல்லது பிள்ளைங்களுக்கு இந்த தொழிலை வச்சு கொடுத்தேன், மகளுக்கு திருமணம் பண்ணி அந்த திருமண அமைப்புகளில் சில குழப்படிகள் இருக்குது, இது எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல, மகனுடைய வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இல்லை, இத்தனை வயசாகியும் நான் தான் குடும்பத்தை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கேன், இது என்றைக்கு நம்முடைய தோளிலிருந்து அந்த சுமையை இறக்கி வைக்கிறதுன்னு தெரியலையே, இந்த மாதிரியான குழப்ப அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தொல்லைகளோ துன்பங்களோ துயரங்களோ துக்கங்களோ இல்லவே இல்லை என்கின்ற அளவிற்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லுவேன். பூரண ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய 4-9 கூடிய சுக்கிரன் இன்றைக்கு 8ஆம் இடத்துல கேதுவோடு மறைஞ்சிருக்கிறார். 8ஆம் இடத்துல பாபர்கள் இருந்தால் கெடுதல்கள் நடக்கும். அதே நேரத்தில் சுபர்கள் 8ஆம் இடத்துல மறையும் பொழுதோ அங்கே இருக்கும் பொழுதோ அவர்கள் சுபத்தன்மையை இழக்காமல் இருக்கும்போதோ எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனலாபம், ஒரு குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது உண்டு. 8இல் சுக்கிரன் நீச்சமாக இருப்பதோடு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் எங்கே எதை சாதிக்க முடியல, யார்கிட்ட எந்தெந்த விஷயங்களை செய்து காட்ட முடியவில்லை, செய்து கொள்ள முடியவில்லை என்பது மாதிரியான ஒரு மனக்கவலையில் இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் எதிர்பாராத நிறைவான அதிர்ஷ்டங்கள் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இவரை போய் பார்க்கணும், இது வரைக்கும் இவரை பார்க்கவே முடியல, அல்லது வேணும்னே அவர் தட்டி கழிக்கிறாரான்னு கூட தெரியல, இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு கிளியர் பிக்சராக ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இவர் உண்மையிலே இதை செய்து கொண்டிருக்கிறார், அல்லது நமக்கு இதை செய்யணும்னு விரும்புகிறார், அல்லது வாய் வார்த்தையாக தான் சொல்கிறாரு, நடிக்கிறாரு, இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சனி தான் இங்கே ராசியிலேயே ஜென்மச்சனியாக உட்கார்ந்து நம்மளை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறாரே, அதுலேயும் சதய நட்சத்திரம் போராட்டாத நட்சத்திரம் 2 பேருமே கடுமையான ஏதோ சொல்ல தெரியாத ஒரு மனக்கலக்க அமைப்பில் வண்டி ஓட்டும் போது கூட ஏதோ ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க, அதுவும் அந்த யோசனை நல்லதாகவே சரியாகவே பிடிபடாததாகவே இருக்கிறது என்பது மாதிரியாக ஒரு இனம் புரியாத கலக்க உணர்வோடு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைய பருவ கும்பராசிக்காரர்களுக்கு கூட விடிவுகள் வரக்கூடிய அனைத்தும் தெளிவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரருடைய கஷ்டங்கள்லாம் இன்னும் சில வாரங்கள் தான். இந்த வருஷ கடைசியிலிருந்தே அப்படியே படிப்படியாக கும்பராசிக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எதை பற்றியும் கும்பராசிக்காரர்கள் கவலைப்படவே வேண்டாம். கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார். உண்மையான உழைப்பாளிகள், அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாதவங்க, அடுத்தவங்களுக்கு எந்த விதமான கெடுதலையும் மனசார கூட நினைக்காத கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய துன்பங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு அளவிற்கு நல்ல விதமாக கொண்டு போகக்கூடிய நாள் தாங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் பகவான் இன்றைக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். 9 குடையவர் 10ஆம் இடத்தை பார்ப்பது ஓரளவிற்கு நல்ல விதமான பொருள் வரவை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம். அதுலேயும் செவ்வாயின் சிகப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகள், மருத்துவம் சார்ந்த தொழில், கட்டிடம் சார்ந்த தொழில், நெருப்பு சார்ந்த தொழில், இது மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு எதையும் செய்து சாதிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வல்லமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 3ல் குரு பகவான் இருக்கிறாரே, பரவாயில்லை, அது ஒரு முயற்சி ஸ்தானம் தானே, ஒரு கீர்த்தி புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு. காசு பணம் வரலன்னா கூட நல்ல பேர் கிடைச்சதுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு வேலையை செஞ்சோம், நினச்ச மாதிரி பணம் வரல, ஆனால் அந்த இடத்துல ஒரு பாராட்டு கிடச்சிது, அந்த இடத்துல ஒரு அறிமுகம் கிடச்சிது. அதை வச்சு நம்ம இன்றைக்கு காசு இல்லைன்னா கூட நாளைக்கு இதை வச்சு பெரிய அளவில் அந்த பணத்தை விட, இப்போது கிடைக்காமல் போன பணத்தை விட பல மடங்கு வருவாய் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும்னு ஒரு திருப்தியோடு திரும்பி வருவோம் இல்லையா. அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடத்துல இன்றைக்கு சுக்கிரன் நீச்சனாகி ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பது என்பது கடந்த காலத்தில் சோம்பித்திருந்த மனதிற்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அட போங்கப்பா, எப்படி முயற்சி பண்ணாலும் எங்கே போனாலும் இது போனாலும் முட்டுது இடிக்குது, எது பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ராசியில் ஒளியற்ற கிரகம் இருந்தாலே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை லேசாக இழுபடும். அந்த இழுபட்டு கொண்டிருந்த தன்னம்பிக்கை கூட தூக்கி நிறுத்தக்கூடிய விதமாக ராசியை இன்றைக்கு சுபத்துவம் வாய்ந்த சுக்கிரன் பார்ப்பது என்பது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய நல்ல அமைப்பு.
கடந்த காலத்தில் இருந்த விரயங்கள் இப்போவும் நீடிக்கும். 12ஆம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா, விரயங்கள் நீடித்து கொண்டே இருக்கும். காசு வர்ற மாதிரி தெரியும், ஆனால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. அது எப்படித்தான் போச்சுன்னு தெரியல. பாக்கெட்டில் 10 பைசா வைக்க முடியலங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியலங்க, பெட்டியில் வச்சு பூட்ட முடியலங்க, பேங்க்கில் போட முடியலங்க என்கின்ற மாதிரியான நிலைமைகள் தான் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆயினும் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் தராமல் ஒரு இயல்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருது. பெண்களுக்கு கூட அப்படியே கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. 40 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே நல்ல ஆரோக்கியம், மனத்தெளிவு, குழந்தைகள், கணவர் போன்றவர்களோடு மிகப்பெரிய அளவில் மனத்தெளிவுகள் வரக்கூடிய சிறப்பான யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு.